வெல்கம் டு எஸ்கே விலாக்ஸ் நண்பா. நான் தான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ உங்கள் மேரேஜ் ஸ்டோரி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா மேரேஜ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய த்ரில்லிங், சேசிங், ரன்னிங், ஃபைட்டிங் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான இது எல்லாம் இருக்கும். அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் நினைக்கிற ஒன்றுமே இதில் இருக்காது. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. இது ஒரு காமெடியான ஒரு லவ் ஸ்டோரியாக தான் இருக்கும். மறக்காமல் கடைசி வரையும் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் உறுதியளிக்கிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இது எனக்கு லவ் மேரேஜ் தான் அப்படின்னு. அதுக்கு லவ் மேரேஜ்னு சொல்லியோ ஒரே லவ்வில் ஓகே ஆகிட்டான்னு கேட்டால் அது கிடையாது. இது நான் ஒரு 4-5 லவ் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் எல்லாம் பார்த்து மனசு வாழ்க்கையை வெறுத்துட்டு டாடியை வளர்த்துட்டு பாட்டம் அது என்ன தேடி வந்த அஞ்சலை அப்படின்னு பாட்டம் பாடிட்டு தருதலையாக சுற்றிட்டு கிடந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் தனியாக இருந்து யோசித்து பார்த்தேன், அந்த பொண்ணுங்க எல்லாம் நம்மளை ரிஜெக்ட் பண்ண காரணம் என்ன? முதல் காரியம் நம்ம பிளாக், அதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஓகே. ரெண்டாவது, நம்மக்கிட்ட படிப்பு இல்லை. மூணாவது, நம்மக்கிட்ட வசதி இல்லை. அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த இது எல்லாம் நம்ம கையில் ஒரு நாள் வரணும், அதுக்கு நம்ம எந்தாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாறேன்னு மானம் கட்ட அயோக்கிய பண்ணிடலாம். இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரீல்ஸு, ஷார்ட்ஸு, வீடியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுருந்தேன்னா, அப்போ ஒரு ரீல்ஸ் கீழே ஒரு கமெண்ட் வந்துச்சு, நீங்கள் சொன்னது உண்மைதான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஆமாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட். அந்த வீடியோ என்னென்னா நான் அந்த சைடில் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். இதுதான் அந்த வீடியோ. டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுறவன் சண்டை போட மாட்டான், கோவப்பட மாட்டான், எந்த ஒரு அட்வைஸும் பண்ண மாட்டான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருப்பான். அவன் உங்களை விட்டு போக வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு தேவை. ஆனால் உண்மையாக லவ் பண்ணுறவன் இது எல்லாமே பண்ணுவான். ஆனால் பொண்ணுங்க யாரும் இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. பொய்யாக லவ் பண்ணுறவங்க தான் உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சி உண்மையாக லவ் பண்ணுறவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு விட்டு கீழே கமெண்ட் வந்துச்சா, நானும் ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்போ அவங்க வீடு எங்கேன்னு கேட்கும்போது சென்னைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சென்னை போகணுன்னு தான் வச்சுருந்தேன். சென்னை போகணுன்னா நம்ம சினிமாவில் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சென்னை போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், நானும் சென்னை வரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்துட்டு அவங்கள்ட்ட நான் என்ன பத்திரம் உண்மை எல்லாமே சொன்னேன். அவங்கள விஷயங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 பேருலாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு. சும்மா அப்படியே லவ் அப்படியே போயிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு 3 மாதம் கழிஞ்ச பிறகு நான் சென்னை படம் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சென்னை இங்கே ஊரில் உடனே எல்லா இடமும் பரவியாச்சு. தொல்லை மொத்தம் படம் நடிக்க போகிறாங்கிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊர் மொத்தம் பரப்பி விட்டுட்டாங்க. யார் சின்னதுன்னு எனக்கே தெரியாது. ஊர் மொத்தம் அப்படி பேசிகிட்டு இருக்காங்களா. சரி, நானும் சென்னை கிளம்பி போயாச்சு. அங்கே போயிட்டு விஜய் டிவி ஆஃபீஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் போனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் ஒரு பிரான்ச் இருக்குன்னு சொன்னாங்க. அது முன்னாடி இருந்திருக்கு, ஆனால் இப்போ அது இல்லை. இப்போ அது கேன்சல் ஆகிட்டு கிண்டிக்கிட்ட எங்கேயோ வச்சுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோக்காரர் சொன்னார். சரி அதுக்கு போகலான்னு பார்த்தா நான் போனது ஒரு சண்டே அதுவுமா போயிட்டேன். அப்போது சண்டே இது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி இது இல்லைன்னு சொல்லிட்டாவே இல்லை, நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாம், பூந்தமல்லி போகலான்னு சொல்லிட்டு யோசித்தேன் நான். அப்போ சாட்டர்டே நைட் ஆகிட்டு, அப்போது சரி அடுத்த நாள் நம்ம காலையில் பூந்தமல்லி கிளம்பி போகலாம், இபிபி அங்கே போய் ஏதாவது யாரையாவது மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் நம்மளுக்கு யாரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, புது இடம் தான். சரி நம்ம பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு நமக்கு ஒரு தைரியம் இருக்குங்களா. அதில் கிளம்பி அப்படி போயாச்சு. அதுக்கு அடுத்தது நாள் அவங்க சொல்கிறாங்க உங்களை மீட் பண்ணலாம் அப்படின்னு. நானும் சரி மீட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு
கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வச்சு தான் பார்த்தோம். பார்த்து கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு இருந்தோம். அப்படியே இப்படின்னு பேசிகிட்டு இருந்தான். அவங்க வீட்டில் இவங்க ஃபோன் பேசுகிறது தெரிஞ்சு அவங்க வீட்டில் ஃபோனெல்லாம் பிடிங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்து. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்து சரி நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் அங்கே போகலாம் அப்படின்னு. அது அவங்க சொன்னாங்க, இல்லை நான் வீட்டுக்கு போகல, அங்கே என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது வீட்டுக்கு போகணுன்னு நான் அவங்க கேட்கிறேன். நான் அதுக்கடுத்து அப்படியே கொஞ்ச நாளெலாம் பேசி கன்வின்ஸ் பண்ணிப்பாங்க. ஒன்றுமே நடக்கல. கடைசி அவங்க சொன்னாங்க, நீ வீட்டுக்கு போகிறேன்னா போ, நான் வந்துட்டு எங்கேயாவது கடலில் விழுந்து செத்து கிடப்பேன், நாளைக்கு நியூஸ் பேப்பரில் நீ பார்த்து. உடனே நம்ம மேலே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் நமக்காண்டியும் ஒருத்தி சாதகம்னு சொல்கிறாளே, அவளை வந்து நம்ம எந்த காரணம் வந்தாலும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்போ உடனே சொல்லலாம் நீ ஏறடி வாடிச்சலாம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். ஆனால் நான் வந்து அதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட சின்ன எல்லா விஷயமும் சொன்னேன். நான் அவனே ஒரு பரதேசி, என்ன நம்பி எப்படி நீ வர அந்த பரதேசி கூட போய்க்கிறிய, அந்த பரதேசி உன்னை நல்லா வச்சுன்னு இருப்பானா? அவனுக்கு ஊடுக்குதா, அவனுக்கு வாசலுக்குதா, அவனுக்கு போட்டுக்கு துணிக்குதா, அப்படி இப்படின்னு எல்லாமே சொன்னேன். அது எல்லாம் நான் பார்த்துருவேன், ஒரு குழப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வந்த பிறகு மண்டகாட்டு கோயிலுக்கு முன்னாடி வச்சு தாலி கட்டினேன். தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் லைஃப் நல்ல சந்தோஷமாக அப்படி நிம்மதியாக போயிட்டே இருந்து எனக்கு வந்து கடவுள் புண்ணியத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்து இப்போ லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. ஆனால் நான் வந்து ஒரு விஷயம் யோசித்தேன், நம்ம சின்ராஸ் மாதிரி சுற்றிட்டு இருந்தோம், இப்போ நம்ம லைஃப்பில் தேவையான இருந்தாச்சு, நம்ம வந்து நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரியான குஷி. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒன்றே புரிஞ்சிச்சு, நீங்கள் வந்து உழைச்சா மட்டும்தான் தேவயானி வந்தாலும் யார் வந்தாலும் நீங்கள் வந்து லைஃப்பில் முன்னேற முடியும். தேவயானி வந்தாச்சே இனி நம்ம லைஃப் எங்கேயோ போயிடணும், இங்கே சும்மா இருந்தால் வந்து உங்களால் அம்பானி ஆக முடியாது, ஒரு மாட்டுச்சாணியை கூட அள்ள முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச எஃபெக்டை போட வேணாம்ப்பா, அப்போ தான் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு திருப்பம் வந்து நடக்கும். இதனால என்ன சொல்லினா, நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள், உங்களுக்கு என்ன சேரணுமோ அதை வந்து உங்களை தேடி அதுவாகவே வரும். நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஜாலியாக இருங்க. நீங்கள் வந்து நீங்களாக இருங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே நண்பா, அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டாட்டா, பை பாய்.